Hi students, exercise 8.3 probability. So already probability la introduction சொல்லிட்டேன் என்னென்ன formulas யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு. So இப்போ அதுல first problem பார்க்கலாம். Write the sample space for tossing 3 coins. So 3 coins க்கு நான் already உங்களுக்கு formula சொல்லிருக்கேன் என்ன யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, write the sample space for tossing 3 coins. So 3 coin toss பண்ணா நமக்கு sample space என்ன வரும்? So sample space என்ன denote பண்ணனும்னு சொன்னேன்? S ன்னு denote பண்ணனும்னு சொன்னேன். Using tree diagram. So tree diagram கேட்டா கண்டிப்பா நம்ம tree மாதிரி branches வர மாதிரி தான் draw பண்ணனும். Suppose tree diagram கேக்கலனா தான் நான் ஆல்ரெடி ஃபார்முலான்னு கொடுத்திருக்கேன்ல 3 coinsக்கு அதை யூஸ் பண்ணனும். So இப்போ using tree diagram கொடுத்ததால நான் tree diagram மாதிரி தான் branches மாதிரி தான் வரைய போறேன். So first of all என்னன்னா மொத coin எடுத்துக்கணும். So first coinனா அதுல head tail விழும். So இது first coin. So இந்த first coinல head விழுந்திருக்கல, இந்த headல இருந்து அதாவது மொத coinல எனக்கு head tail ரெண்டுமே விழலாம். head tail. So இந்த அதே மாதிரி இந்த tail என்ன விழலாம், tail head ரெண்டுமே விழலாம். ஓகேவா? So அதே மாதிரி இது first coinல முடிச்சிட்டோம், அடுத்து second coinல முடிச்சிட்டோம், இப்போ third coinல போறோம். So இந்த coinல இருந்து ரெண்டு விழலாம், tail head ரெண்டுமே விழலாம். அதே மாதிரி இதுல இருந்து tail head ரெண்டுமே விழலாம். அதே மாதிரி இங்கேயும் tail head ரெண்டுமே விழலாம். அதே மாதிரி இங்கேயும் tail head ரெண்டுமே விழலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் காயின் ஹெட் டெய்ல்னு எடுத்துக்கணும். செகண்ட் காயின் வரும்போது என்ன பண்ணும், அதுலேருந்து டெய்ல் ஹெட். அடுத்த தேர்ட் காயின் போகும்போது இதுலேருந்து 2 பிரான்ச்சஸ், ஒவ்வொன்றுலேருந்து 2 பிரான்ச்சஸாக போடணும். டெய்ல் ஹெட் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதான் ஃபர்ஸ்ட் காயின், செகண்ட் காயின், தேர்ட் காயின். ஸோ சாம்பிள் ஸ்பேஸாக எழுத சொன்னாங்கன்னா எஸ்ன்னு தான் எழுதணும். ஓகேவா? எஸ்ன்னு எழுதியாச்சு. எப்படி இது ஆன்சர்ஸை நம்ம எழுதணும், ஆல்ரெடி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கூட எழுதிக்கலாம். இதுலேருந்து எப்படி எழுதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பாருங்க, HTT கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்து இதுலேயே தான் நான் இன்னும் முடிக்கல, ஏன்னா இன்னொன்று இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் HTTன்னு முடிச்சோன்னா அடுத்து HTH. இப்போ இதுல இன்னொரு டைரக்ஷன் இருக்குல்ல, அது பார்க்க போறோம். HHT. அடுத்து இதுல இன்னொரு பிரான்ச் இருக்குல்ல, HHH. ஸோ இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து டீக்கு வர போறேன். TT இதுல ஃபர்ஸ்ட் பிரான்ச் பார்க்க போறேன். TT ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டா கமா போட்டுருங்க. ஸோ இதுல இன்னொன்று இருக்குல்ல, TTH. ஸோ இது ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் பிரான்ச் போகலாம். THT கமா லாஸ்டா THH. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So number of sample space equal to 8. So tree diagram கேட்கும்போது கன்ஃபார்மா இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணி தான் எழுதணும். ஸோ இதோட ஆன்சர். So second question, write the sample space for selecting 2 balls from a bag. So sample space தான் எழுத போறோம் for selecting 2 balls. So இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, 2 பால் நம்ம செலக்ட் பண்ண போறோம் from a bag containing. So ஒரு பேக்ல இருக்கு, மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு பாருங்க, 6 பால்ஸ் இருக்கு, நம்பர்டு 1 to 6. ஸோ இந்த பால் ஒவ்வொன்றுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க, யூசிங் ட்ரீ டயக்ராம். ஸோ இங்க 2 பால் கொடுத்ததால நம்ம 2 நமக்கு காலம் ஃபார்ம் ஆகும். 3 காயின் சொல்லும் போது 1, 2, 3 நான் வரைஞ்சலாம். அதே மாதிரிங்க 2 பால் போது 2 ஃபார்மேஷன் நமக்கு உருவாகணும். ஸோ நான் 2 பால்ஸ் எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பால்லாம் எடுக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 நம்பருக்குள்ள இருக்க பால்ல நான் எதை வேணா ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். சப்போஸ் நான் 1ன்ற பாலை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்னா செகண்டா வர பால் எனக்கு என்னது, சப்போஸ் 2 பால்ல மொதல் பால் நான் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இருக்க பால் எதுல இருந்து நான் எதை வேணா எடுக்கலாம். 1 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஏன் நான் இங்க 1 எழுதலன்னு தெரியும்ல, மொத்தமே 1ல இருந்து 6 வரைக்கும் தான் நமக்கு பால் இருக்கு. அந்த 1 தான் நான் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டா செகண்ட் 1 என்னதான் எடுக்கணும், பாசிபிலிட்டி 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் பால் 2 எடுத்துட்டேன்னா அப்ப பேலன்ஸ் பாசிபிலிட்டி எனக்கு என்ன இருக்கும் பாருங்க, அந்த 2 தவிர மீதி எல்லாமே செகண்ட் பால் எடுக்கலாம். 1, 3, 4, 5, 6. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் பால் 3 எடுத்துட்டேன்னா அப்போ செகண்ட் பால் என்னவா இருக்கலாம், 1, 2, 4, 5, 6.
ரொம்ப ஈஸி தான். எந்த நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் பாலா எடுத்துக்கிட்டோம், செகண்ட் பால் அந்த நம்பர் தவிர இது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ ஃபோர்த் பால் நான் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் பால் எனக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 1 2 3, அந்த 4 மட்டும் விட்டுணும், 5 6. நெக்ஸ்ட் பாருங்க, சப்போஸ் நான் ஃபிஃப்த் பால் ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன ஆகும், 1 2 3 4 5 வராது, 6. சப்போஸ் நான் சிக்ஸ்த் பாலே ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன ஆகும், செகண்ட் பால் எதெல்லாம் எடுக்கலாம், 1 2 3 4 5. ஸோ இது எடுக்கலாம். ஸோ இதான் பாருங்க ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸை முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நான் எப்படி எழுதணும்னு சொல்ல பாருங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. ஸோ 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அடுத்து 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதணும். ஸோ நான் அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தேர்ட் ஒனுக்கு 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6. ஃபோர்த் ஒனுக்கு 4, 1, 4, 2, 4, 3, 4, 5, 4, 6 இருக்கா. அடுத்து ஃபிஃப்த் ஒன் 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6 இங்க இருக்கு. அடுத்து 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். ஸோ ஒன்று நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, ஈஸியாக கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை ரோ இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. 6 ரோஸ் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5. ஸோ 6 5s 30. ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணாலும் அதான் வரும். நம்பர் ஆஃப் S ஈக்குவல் டு 30. Question number 3. If A is a event of a random experiment. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, அதுக்கு ஏன்னு வச்சிருக்காங்க நேம். A is an event of random experiment such that P of A ratio P A bar equal to, so P of A bar equal to 17 ratio 15. ஸோ ரேஷியோல வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், பைல எழுதிக்கலாம். இதான் நமக்கு கிவன் வேல்யூ. P of A ratio P of A bar equal to 17 ratio 15 and number of S equal to 640. Then find P of A bar and number of A. ஸோ இதை யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, நம்பர் ஆஃப் ஏவும் P of A bar கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் எழுதுங்க. P of A ratio P of A bar equal to 17 ratio 15. ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும், அந்த ரெண்டு ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண தான் போறோம். ரேஷியோ பைல எழுதலாமா, ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ நியூமரேட்டராகவும் செகண்ட் இருக்க வேல்யூ டினாமினேட்டர்லயும் எழுதலாம். ஈக்குவல் டு 17/15 இப்படிதான் எழுதணும். ஸோ நமக்கு P of A bar தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒன்று P of A-னுக்கு இன்னொன்று P of A bar-னுக்கு ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கணும், ஒரே மாதிரி வேரியபிளா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனா, P of E பிளஸ் P of E bar equal to 1 இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், என்ன ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்க ஏன் தான் யூஸ் பண்றாங்க, அப்ப என்ன இருக்கும், P of A பிளஸ் P of A bar equal to 1 தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இப்ப என்ன வேணும், P of A தேவையில்லை, A bar தான் தேவை. ஸோ P of A bar ஒரு பக்கத்துல வச்சுக்கோங்க. 1 P of A எந்த போகும்போது ஆகும், மைனஸ் P of A வா சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு P of A வா வேணும்னா என்ன பண்ணும், P of A வை இங்கே வச்சுக்கிட்டோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போடுறேன், இங்கே வச்சுக்கணும். 1 மைனஸ் இந்த போகும்போது ஆகும், P of A பாரா வேணும். இப்போ என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு பிளேஸ்மெண்ட் நம்ம P of A பாரா மாத்தணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of A bar தான். அப்போ P of A க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், 1 மைனஸ் P of A barன்னு யூஸ் பண்ணலாம். ஸோ P of A க்கு பதிலா என்ன யூஸ் பண்ண போறேன், இந்த ஃபார்முலா 1 மைனஸ் P of A barன்னு யூஸ் பண்ண போறேன். பை P of A bar equal to 17/15. ஸோ டிவைட் நம்ம என்ன பண்ண, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, டிவைட்ல 15 இருக்கும் போகும்போது ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆகும்போது ஒரு டேர்ம் வந்தால் அப்படியே மல்டிபிள் ஆகும், 2 டேர்ம் வந்தால் அது பிராக்கெட் ஓப்பன் பண்ணி மல்டிபிள் பண்ணும். ஏன்னா இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்கு. P of A bar இந்த பக்கம் போகும்போது ஆகும், மல்டிபிள் ஆகும். எங்க 1 டேர்ம் தான் இருக்கு, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 17 into P of A bar 17 P of A bar. ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 1 15, அடுத்து மைனஸ் இருக்கு, மைனஸ் 15 into P of A bar equal to 17 P of A bar.
ஸோ நமக்கு பி ஆஃப் ஏ பார் தான் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஒரு சைடில் கொண்டு வாங்க, கான்ஸ்டன்ட் ஒரு சைடில் இருக்கட்டும். ஸோ 15 நான் இங்கே வச்சிருக்கேன். 17 பி ஆஃப் ஏ பார் இங்கே தானே இருக்கு. இதுவும் கொண்டு போங்க. 15 என்ன ஆகும் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 15 மாறிடும். 15 ஈக்குவல் டு 17 பிளஸ் 15 ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும் 32 வரும். ஸோ 32 பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏ பார் தான் தேவை. 32 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். 15/32 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார். ஸோ பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சிட்டோமா ஆன்சரை. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் நமக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன், பி ஆஃப் இ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இந்த இடத்துல ஈன்றதுக்கு பதிலாக ஈவெண்ட்டுக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் தான் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம கன்ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஏஸ் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 614. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்பர் ஆஃப் எஸ் கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்மேஷன் இருக்கு, ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார்னு சொல்லிட்டு. ஸோ பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் யூஸ் பண்ணலாமா. ஸோ அதான் யூஸ் பண்ண போறேன். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார். ஸோ பி ஆஃப் ஏ பார் வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல, 15/32. ஒரு ஜென்ரல் நம்பர் ஒரு பை நம்பர் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. 32 × 1 32 மைனஸ் 15 நமக்கு என்ன ஒரு வேல்யூ 32. அது டினாமினேட்டர் அப்படி தான் வரும். ஸோ 32 நம்ம என்ன பண்ணோம், 15 சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும் 17/32. ஸோ பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, 17/32. நம்ம நம்பர் ஆஃப் ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் பி ஆஃப் ஏவை என்னன்னு கண்டுபிடிச்சோம், 17/32 கண்டுபிடிச்சோம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ நமக்கு என்னன்னு தெரியும், அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அப்படியே எழுதுங்க. நம்பர் ஆஃப் எஸ் கிவன் கொஸ்டின்ல இருந்தது 640 சொல்லிட்டு. ஸோ இப்போ பி ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ தானே வேணும். அப்போ டிவைட்ல இருக்க 640 பக்கம் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். 17 × 640/32 equal to number of A. So 132 is 32. 232 சார் நமக்கு என்ன வரும் பாருங்க, 32 × 2. 2 2s are 4, 3 2s are 6, 64 வருமா. So 132 is 32, 232s are 64, 0 இருக்கு, அதில் அப்படியே போட்டுக்குங்க. பேலன்ஸ் என்னக்கு பாருங்க, 17 × 20 equal to number of A. So அப்போ 17 × 20 மல்டிப்ளை பண்ணுங்க. 17 2s are நமக்கு என்னது 34, அப்போ 0 அப்படியே போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. ஸோ 0 நான் அப்படியே போட்டேன். கொஸ்டின் நமக்கு பி ஆஃப் ஏ பாரும் நம்பர் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ பி ஆஃப் ஏ பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொடுத்த அந்த ரேஷியோ வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் முக்கியம் இருக்கு. பி ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸும், அடுத்து பி ஆஃப் இ ஈக்குவல் டு பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டுருக்காங்களோ ஆல்பபெட்டிக் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸை ஒரு சைடு கொண்டு போகணும். இப்போ நமக்கு இந்த இடத்துல பி ஆஃப் ஏ பார் போது ஏ இந்த சைடில் கொண்டு வந்தோம்ல 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். இந்த 2 ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ண மட்டும் பாருங்க. பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சாச்சு, அதை யூஸ் பண்ணி பி ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. சேம் அதே ஃபார்முலா தான் பி ஆஃப் இ பிளஸ் இ பார் ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் ப்ராப்ளம், express the sample space for rolling 2 dice using a tree diagram. So 2 dice யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ 2 ஃபார்மேஷன் வரணும். ஃபர்ஸ்ட் டைஸ்னும் போது 1 2 3 4 5 6 எழுதுங்க. செகண்ட் டைஸ்னு வரும்போது என்ன பண்ணணும், எல்லா நம்பருமே போடணும். ஏன்னா இதுல 2 டைஸ்லயுமே என்ன இருக்கும், எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைஸ்ல என்ன இருக்கும், 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். செகண்ட் டைஸ்ல என்ன இருக்கும், 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்க 1ன்னு எடுத்துட்டா கூட இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்று எடுக்கும்போது என்ன பண்ணும், இதுல இருந்து எடுக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும், 6 நம்பர்ஸுமே போடணும். ஏன்னா செகண்ட் டைஸ்லயும் எல்லா நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6 ஒவ்வொரு நம்பருக்கும் போடுங்க. போட்டுட்டு நான் ஆல்ரெடி எழுதி காமிச்சல உங்களுக்கு 1,1 1,2ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா எழுதிட்டு நம்பர் ஆஃப் எஸ் எழுதி காட்டணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 டைஸ்க்கு நான் ஃபார்முலா மாதிரி எழுதியும் போட்டிருக்கேன். அதை ஆன்சரை யூஸ் பண்ணுங்க. ட்ரீ டயக்ராம் வரைய சொன்னா கம்பல்சரி வரைஞ்சாதான் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல 2 மார்க்ஸ் தருவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.